வணக்கம் நண்பர்களே. தேங்காய் பால் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு பானம் அப்படின்னா அது தேங்காய் பால் தாங்க. இதுல ஏராளமான நன்மைகளும் ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. இது தேங்காய் பால் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞாபகத்துல வர்றது பிரியாணி, குருமா, பாயாசம் இந்த மாதிரி தான் ஞாபகத்துல வரும். இல்லைன்னா பொரியல்ல தேங்காயை துருவி போடுவோம், அது ஞாபகத்துல வரும். ஆனா இந்த தேங்காய் பாலை நம்ம உடலுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதயம் பாதுகாக்கப்படும், சருமத்தை இளமையா வச்சுக்கிறதுக்கு பயன்படும், உடல் எடையை குறைக்கிறதுக்கு பயன்படும், நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகரிக்கிறதுக்கு பயன்படும். இந்த மாதிரி நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியது தேங்காய் பால். ஸோ அதே நேரத்துல இந்த தேங்காய் பால் எல்லாருக்குமே நல்லதா, எல்லாருமே நம்ம குடிக்கலாமா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். யாரெல்லாம் தேங்காய் பாலை குடிக்கலாம், யாரெல்லாம் இந்த தேங்காய் பாலை குடிக்க கூடாது, அதிகமா குடிச்சா என்ன ஆகும், ஒரு நாளைக்கு எவ்வளவு தேங்காய் பால் குடிக்கணும், எல்லாத்தையும் நம்ம விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தேங்காய் பால் குடிக்கிறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய அதிசய மாற்றங்களையும் நன்மைகளையும் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை முழுமையா பாருங்க. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துடலாம். தேங்காய் பாலில் நல்ல கொழுப்புக்கள், எம்சிடின்னு சொல்லக்கூடிய மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட்ஸ், இரும்புச்சத்து, மேங்கனீஸ், மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், தாமிரம், செலினியம், விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதனால தான் பல உறுப்புகளை இது பாதுகாக்கிறதுக்கும் ஆரோக்கியத்தை வழங்குறதுக்கும் பயன்படுது. ஸோ தேங்காய் பால் எடுக்கிறதுனால உடலுக்கு ஏற்படக்கூடிய அதிசயமான மாற்றங்களை பார்க்கலாம். அதுல முதலாவது மாற்றம், உடலுக்கு உடனடியா சக்தியை கொடுக்கறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. தேங்காய் பால்ல இருக்கக்கூடிய எம்சிடி கொழுப்பு உடல்ல விரைவாக சக்தியாக மாறி அது ஒரு எனர்ஜியை கொடுக்குது. ஸோ தேங்காய் பால் குடித்த உடனே சோர்வு குறையும், உடனடி எனர்ஜி கிடைக்கும், வேலை திறன் அதிகரிக்கும். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. ஆனா பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேங்காய் பால் குடிச்சா கொழுப்பு அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லி அதை தவிர்க்கிறார்கள். ஆனா அப்படி கிடையாது. சரியான அளவுல நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதாவது அதிகமா குடிச்சாதான் பிரச்சனை ஏற்படுத்தும், அளவா குடிச்சீங்கன்னா உங்க இதயத்திற்கு அது நன்மையை தான் கொடுக்கும். ஸோ அளவோடு எடுத்துக்கிட்டா அது ஆரோக்கியம். எம்சிடி கொழுப்பு நல்ல ஹெச்டி கொழுப்பு, கொலஸ்ட்ராலை உயர்த்துறதுக்கு அது பயன்படுதுங்க. அதிகமா குடிக்க வேணா, அளவா குடிச்சுக்கிட்டீங்கன்னா, அதிகமா குடிச்சா அதிக கலோரி சேரும், இதனால உடல் எடை அதிகரிக்கும். ஸோ அளவா நீங்க எடுத்துக்கலாம். அது ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு எடுக்கணுங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கு அடுத்த மூன்றாவது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. தேங்காயில இருக்கக்கூடிய லாரிக் ஆசிட் உடல்ல மோனோ லாரிஸ்னா மாறி சில வகையான பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை எதிர்த்து போராடும் தன்மை கிடைக்குது அப்படின்னு சில ஆய்வுகள் தெரிவிச்சிருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியா பல மடங்கு அதிகப்படுத்துறதுக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கும் தேங்காய் பால் பயன்படுது. அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு, செரிமானத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. தேங்காய் பால் குடலுடைய இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு பயன்படுது, குடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ முக்கியமா வயதானவர்களுக்கெல்லாம் மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதை சரி பண்றதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அடுத்த ஐந்தாவது நன்மை என்ன, உடல் எடையை குறைக்கிறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. பலரும் கீட்டோ டயட்ல இதை பயன்படுத்துறதுக்கு காரணமே எம்சிடி ஃபேட் ஏன்னா கொழுப்பை கரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஃபேட் அதாங்க. ஸோ கீட்டோ டயட்ல அதான் பண்ணுவாங்க. சில பேர் தேங்காய் எண்ணெயை காலையில வெறும் வயிற்றுல 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்குவாங்க. எதுக்காகனா, போய் தேங்காய் எண்ணெய் உள்ள போய் அந்த ஃபேட்டை கரைக்கும், கொழுப்பை கரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்குவாங்க. அது உடல் எடையை குறைக்கும். அப்புறம் பசியை தாமதப்படுத்தும். சிலருக்கு அதிக நேரம் வயிறு நிறைந்த ஒரு உணர்வை தேங்காய் கொடுக்கும். அதிகமா சாப்பிடக்கூடிய பழக்கம் இதனால குறையும். அடுத்து இது கூடவே உடற்பயிற்சி செய்யும் போது நல்ல ஒரு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து ஆறாவது நன்மை என்னன்னா, எலும்புகளுக்கு இது நல்ல ஒரு உதவியா இருக்குது. ஏன்னா தேங்காயில மெக்னீசியம், பாஸ்பரஸ் இது இருக்குது. ஸோ இது ரெண்டுமே எலும்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் எலும்புகளுடைய அடர்த்தியை மெயின்டைன் பண்றதுக்கும் பயன்படுது.
அடுத்து 7வது நன்மை, சருமத்தை அழகாக்குறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. தேங்காய் பால்ல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் சருமத்தை ஈரப்பதத்துடன் பராமரிக்கிறதுக்கு பயன்படுது. வறண்ட சருமத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. சருமத்தை பளபளன்னு ஆக்குறதுக்கு பயன்படுது. ஏன்னா நம்ம தேங்காயை அதிகமாக நம்ம உணவில் எடுக்க எடுக்க நம்மளுடைய சருமம் வந்து நல்லாவே ஒரு என்ன சொல்கிறது, இளமையான தோற்றத்தை தக்க வைக்க முடியும். ஏன்னா தேங்காயில் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் கிடச்சி நம்ம இளமையான தோற்றத்தோடு இருக்கலாம். முதுமையை தாமதப்படுத்தும். நம்மளே வெளியில பார்த்துருப்போம். கேரளத்து மக்கள் வந்து ரொம்பவுமே அழகா இருப்பாங்க. அதுக்கு காரணமே அவங்க உணவுல தேங்காய் எண்ணெயை அதிகமாகவே சேர்த்துக்கிருவாங்க. சமையலுக்கு தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துவாங்க. அப்புறம் சமைக்கக்கூடிய பொருளாகவும் தேங்காயை எல்லா உணவுலுமே தேங்காய் திருவி போடுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க ரொம்பவுமே நல்லா கொழு கொழுன்னு அழகா இருப்பாங்க. சருமத்தை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேங்காய் வந்து பயன்படுது. அதனால பெண்கள்லாம் நிறைய பேர் இரவுல தூங்கும்போது ஒரு சொட்டு வந்து தேங்காய் எண்ணெயை முகத்திற்கு அப்ளை பண்ணிட்டு தூங்குவாங்க. ஏன்னா வறண்ட சருமத்தை வந்து அது குறைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து 8வது நன்மை என்னன்னா, தலைமுடி ஆரோக்கியத்திற்கு தேங்காய் எண்ணெய் வந்து பயன்படுது. தேங்காய் பாலையும் நம்ம வெளிப்புறமா பூசி வச்சுட்டு அடுத்து நம்ம குளிக்கலாம். ஸோ இது மாதிரி குளிக்கும்போது என்ன ஆகும்னா, தலைமுடி வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகி அந்த வறண்ட சருமம் வந்து குறையும் தேங்காய் பாலை வந்து பயன்படுத்தும் போது. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, தசைகளுடைய செயல்பாடை ஆதரிக்கிறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. தேங்காய் பாலில் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் இருக்கிறதுனால இது தசை சுருக்கத்தை வந்து சீராக்கிறதுக்கு பயன்படுது. உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு தேங்காய் பால் ஒரு சிறந்த உணவாக இருக்குது. தசைகளை வந்து நல்லா வலுவாக்குறதுக்கு பயன்படுது. அடுத்து 10வது நன்மை என்னன்னா, மூளையோடைய செயல்பாடுக்கு வந்து தேங்காய் பால் பயன்படுது. இந்த தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய MCD கொழுப்புகள் மூளைக்கு விரைவாக சக்தியை வழங்குறதுக்கு பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நினைவாற்றல் தொடர்பான அந்த தேவைக்கு வந்து தேங்காய் பால் வந்து உதவியாக இருக்கிறதாக கூறப்படுது. ஸோ உங்களுடைய மெமரி பவருக்கு வந்து தேங்காய் பால் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தேங்காய் பால் இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த தேங்காய் பாலை எப்படி குடிக்கணும், யாரெல்லாம் இதை கவனமாக கையாளணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். அதிகமாக உடல் எடை இருக்கிறவங்க அளவாக எடுத்துக்கிறவங்க, அதிக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுமே அளவாக வந்து பயன்படுத்துங்க. கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதிகமாக குடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, வயிற்றுப்போக்கு, வயிறு உப்பசம், அதிக கலோரி உடலுக்குள்ளே போய் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி இந்த தேங்காய் பாலை குடிக்கலாமா, நம்ம சர்க்கரை சேர்க்காம வெறுமனவே வெறும் பாலை மட்டுமே தேங்காயை துருவி அது இல்லைன்னா தேங்காயை மிக்சியில் அரைச்சி தண்ணி ஊற்றி அரைச்சி நம்ம வெறும் பாலை மட்டும்தான் குடிக்கணும். அதில் வந்து ஜீனி வந்து சேர்க்கக்கூடாது. அடுத்து வந்து இதில் ஸ்மூத்தி, ஓட்ஸு இல்லைன்னா நம்ம வந்து காய்கறிகளில் போட்டு இந்த மாதிரியும் நம்ம தேங்காய் பாலை வந்து எடுத்துக்கலாம். உணவில் சேர்த்தும் எடுத்துக்கலாம், தனியாக வெறும் பாலாகவும் குடிக்கலாம். தினமும் எவ்வளவு தேங்காய் பால் வந்து குடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பொதுவா வந்து ஒரு ஆரோக்கியமான பெரியவர்கள் வந்து 100லிருந்து 150 மில்லி அளவு வந்து குடிக்கிறது ரொம்ப ரொம்ப போதுமானது. அதாவது ஒரு கிளாஸ் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டா போதும். தினமும் அதிகமாக குடிப்பதை விட வாரத்துக்கு 3 இல்லைன்னா 4 முறை எடுத்துக்கொண்டாவே போதும். நண்பர்களே, இவ்வளவு நாளா நீங்க தேங்காயை வந்து ஒரு சுவைக்காக பயன்படுத்துறீங்கன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா இதுல பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ இன்னுமே தேங்காயை உங்க உணவுல அடிக்கடி சேர்த்துக்கிறங்க. தேங்காய் பாலாவும் எடுத்துக்கிறங்க, ஆனா அளவோடு எடுத்துக்கிறங்க. எந்த ஒரு உணவா இருந்தாலும் அளவோடு பயன்படுத்தினால்தான் அது ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுட்டு அளவோடு எடுத்துக்கிறீங்கள், ஆரோக்கியமாக இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.